எவ்வளவு குப்பையான படத்தையும் கொண்டு போய் இளையராஜாவிடம் போட்டால் அதை பின்னணி இசையிலே பிரமிக்க வைப்பார் அவர். குப்பைக்கே அப்படி ஒரு கிரெடிட் தருகிறார் என்றால் பிரமிக்கிற படங்களை கொண்டு போய் போட்டால் என்னாகும்? ஆனால் யாரோ ஒருவர் இசையமைத்த படத்திற்கு இளையராஜாவிடம் போய் பின்னணி இசை மட்டும் போட்டு தரீங்களா என்று கேட்கிற தைரியம் எவருக்கு இருக்கிறது? அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துவிட்டது காக்கா முட்டை மணிகண்டனுக்கு. இவர் இயக்கத்தில் விரைவில் வெளிவர இருக்கும் படம் குற்றமும் தண்டனையும். விதார்த் ஹீரோவாக நடித்திருக்கும் இந்த படத்திற்கு இசை ஜி.வி. பிரகாஷ்குமார். படத்தை முடித்துவிட்டு ரீ ரெக்கார்டிங் போகிற நேரத்தில் நிறைய குழப்பம் மணிகண்டனுக்கு. அதுவும் தேசிய விருதெல்லாம் வாங்கிய பின்பு மட்டுமல்ல, உலக பட வரிசையில் இடம்பெற்ற காக்கா முட்டை உள்ளூர் தியேட்டர்களில் சக்கை போடு போட்டு வசூலை அள்ளிய பிறகுதான் அச்சமே தலை தூக்கியது அவருக்கு. அடுத்த படத்தையும் அதே நேர்த்தியோடு தர வேண்டும் அல்லவா? ஜி.வி. பிரகாஷிடம் ஓப்பனாகவே கேட்டுவிட்டாராம். உங்களால் இந்த படத்திற்கு பின்னணி இசையை நான் நினைக்கிற மாதிரி அமைச்சு தர முடியும்னு தோணல. நீங்களே ஒரு நல்ல இசையமைப்பாளரை சொல்லுங்க, நான் அவர்கிட்ட போறேன் என்று கேட்க, நீங்கள் அணுக வேண்டிய ஒரே இடம் இளையராஜா தான், வேறு வழி இல்லை என்றாராம் ஜி.வி. பிரகாஷ். அப்புறம் என்ன, தயங்கி தயங்கி இளையராஜாவிடமே கேட்டே விட்டார். சிறிது நேரம் யோசித்த இளையராஜா, படத்திற்கு பேர் என்ன சொன்ன என்றாராம். குற்றமும் தண்டனையும் என்று அவர் சொல்ல, குற்றமே தண்டனையும் வை என்றாராம் அவர். படத்தின் ஸ்டோரி லைனை இவ்வளவு சிம்பிளாக அதே நேரத்தில் பளிச்சென்று புரிகிற விதத்தில் சொல்லிவிட்டாரே, அதனால்தான் அவர் லெஜண்ட் என்று வியந்த மணிகண்டன், ஆகட்டும் என்றாராம்.